பிஎட் இளநிலை கல்வியியல் பயிலும் மாணவர்களுக்கான பருவத்தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். பிஎட் எனப்படக்கூடிய இளநிலை கல்வியல் படிப்பிற்கான 4ஆம் பருவ தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாகி இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் எனப்படக்கூடிய இளநிலை கல்வியல் பட்டப்படிப்பை நடத்தி வருகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 760 கல்வியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிகளில் பிஎட் 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவ தேர்வு கடந்த 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 2 தேர்வுகள் நடைபெற்றுள்ள நிலையில் இன்று படைப்பு திறனும் உள்ளடக்க கல்வியல் என்ற தேர்வும் நடைபெறுகிறது. 70 மதிப்பெண்களுக்கு நடைபெற இருக்கும் இந்த தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே தேர்வர்களிடம் கிடைத்துவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 29ஆம் தேதி, அதாவது இன்று காலை சரியாக 10 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த தேர்வுக்கான வினாத்தாள் ஒரு நாள் முன்னதாகவே மாணவர்கள் கைக்கு கிடைத்திருப்பது என்பது பல்கலைக்கழக பதிவாளரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியும் ஒவ்வொரு கேள்வித்தாளையும் விலைக்கு விற்றுவிடுவதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஏற்கனவே கல்வியில் பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தரமான கல்வியில் வழங்கப்படுவதில்லை என்று பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாகி இருப்பது என்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இந்த கல்வியியல் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த ஓராண்டிற்கு மேலாக துணைவேந்தர் என்பது நியமிக்கப்படாமல் உள்ளது. உடனடியாக துணைவேந்தர் நியமித்தால் மட்டுமே இம்மாதிரியான முறைகேடுகளை தடுப்பதற்கான வழிவகையாக இருக்கும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நாளுக்கு முன்கூட்டியே இந்த வினாத்தாள் வெளியாகி இருப்பது என்பது மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.